ஃபுல்குமாரிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கடை வச்சிருக்க ஒரு அம்மா சாப்பாடு தராங்க. உங்ககிட்ட இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக வேணும் தான் விட்டுட்டு போயிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, என் ஹஸ்பண்ட் என்னை தேடி கண்டிப்பாக வருவாருன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்டோடைய எந்த டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக வெயிட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. புஷ்பாவை காணன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை இவர் தான் கொலை பண்ணி எரிச்சதா கேஸ் இருக்கும். புஷ்பா திரும்பவும் தீபக் வீட்டுக்கு வராங்க. நான் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரமாக கோயிலுக்கு போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷனாக கேட்குறாங்க. பார்த்தா இவங்க கையில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, அதை யாருக்குமே தெரியாமல் லாக்கரில் வைக்கிறாங்க. தீபக் புஷ்பா கிட்ட நீங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ண, ஆனால் ராங் நம்பர் சொல்றாங்க, நான் இருந்தாலும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்வாரு. ஜெயன்ற பொண்ணு காணோம் அப்படின்ற ஃபேக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. இன்ஸ்பெக்டர் அதை பாக்குறாரு. ஃபுல்குமாரி அந்த ஸ்டேஷன்ல இருக்க கடையிலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயாவோட கையில அவங்க பேர் ஜெயான் பச்சை குத்தி இருக்கு. ஜெயாவும் தீபக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அங்க அவங்க ஃபேஸ்ல இருக்க துணியை எடுக்க சொல்லுவாங்க. இவங்களும் எடுத்து முகத்தை காட்டுவாங்க. ஜெயாவை காணன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அந்த பொண்ணு இவங்களா இருக்கலாம்னு இவருக்கு டவுட் இருக்கும். அதனால கையில இருக்க டேட்டுவை காட்ட சொல்வாரு. அதே மாதிரி இவங்க கையிலயும் டேட்டு இருக்கும், ஆனா அதுல ஸ்ரேயான்னு இருக்கும். இவங்களை போட்டோ எடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க போட்டோ எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. போலீஸ் ஜெயாவை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப அவங்க கையில போன் இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு வலையில அடகு வச்சு பணத்தை வாங்குறதையும்